Rubilux Paints, best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு டோல்கேட்டில் எஸ்கேப் ஆனாலும் இனி NOC கிடையாது. வாகன ஓட்டிகளே கவனம். தேசிய நெடுஞ்சாலைகளில் சுங்க கட்டணம் அல்லது பயன்பாட்டு கட்டணத்தை செலுத்த தவறினால் வாகன பதிவு மற்றும் காப்பீட்டு புதுப்பித்தல், உரிமை மாற்றம், பரிமாற்றம் மற்றும் தகுதிச் சான்றிதழ்கள் போன்ற அத்தியாவசிய சேவைகளுக்கான தடையில்லா சான்றிதழ் NOC மறுக்கப்படும் என்று சாலை போக்குவரத்து அமைச்சகம் அறிவித்துள்ளது. இந்த அறிவிப்பு பலவழி தடையில்லா போக்குவரத்து MLFF எனப்படும் தடையில்லா சுங்கச்சாவடி வசூல் முறை அமலுக்கு வந்துள்ளது. ஏற்கனவே டெல்லி ஜெய்ப்பூர் நெடுஞ்சாலையின் மனோகர்பூர், ஷாஜகான்பூர் பகுதிகள், தேசிய நெடுஞ்சாலை 48 சூரத் வதோதரா வழித்தடத்தில் உள்ள சோராசி மற்றும் டெல்லி சண்டிகர் நெடுஞ்சாலையின் கரௌண்டா ஆகிய இடங்களில் MLFF பணிகளின் முன்னேற்றம் குறிப்பிடத்தக்க அளவில் உள்ளது. மத்திய மோட்டார் வாகன விதிகளில் மேற்கொள்ளப்பட்ட மாற்றங்கள் டிஜிட்டல் சுங்க கட்டண வசூலை அதிகரிக்கும் என்றும், தடையில்லா சுங்கச்சாவடி அமல்படுத்தப்படும் போது கட்டணம் செலுத்தாமல் இருப்பதை தடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. MLFF வழித்தடங்களில் சுங்க கட்டணம் வசூலிப்பதற்காக வாகனங்களை நிறுத்த எந்தவித உடல் சார்ந்த தடையும் இருக்காது. அறிவிப்பின்படி செலுத்தப்படாத பயன்பாட்டு கட்டணம் என்பது வாகன சேவை மற்றும் பரிவர்த்தனைகளுக்கான தடையில்லா சான்றிதழ்களுடன் இணைக்கப்படும். ஒரு தேசிய நெடுஞ்சாலை பிரிவை பயன்படுத்த ஒரு வாகனத்தால் செலுத்தப்பட வேண்டிய கட்டணம் மின்னணு சுங்க கட்டண வசூல் முறை அமைப்பால் பதிவு செய்யப்பட்டிருந்தாலும், அதற்கான கட்டணம் பெறப்படாமல் இருந்தால் அது செலுத்தப்படாத பயன்பாட்டு கட்டணம் என விளக்கப்பட்டுள்ளது. விரைவில் மக்கள் தங்கள் புகார்களை பதிவு செய்து தகராறுகளை தீர்த்து கொள்ள ஒரு இணையதளம் உருவாக்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதுபோக தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் NHAI பிப்ரவரி 1, 2026 முதல் புதிய ஃபாஸ்டாக் ரீல்ஸ்களுக்கு கார், ஜீப், வேன் ஆகிய வாகன வகைகளுக்கு உங்கள் வாகனத்தை அறிந்து கொள்ளுங்கள் KYV செயல்முறையை நிறுத்துவதாக அறிவித்துள்ளது. தேசிய நெடுஞ்சாலை பணிகளுக்கு சிரமமில்லா அனுபவத்தை ஏற்படுத்தும் நோக்கில் ஃபாஸ்டாக்கை செயல்படுத்துவதற்கு முன்பு வாகன சரிபார்ப்பு பொறுப்பை வெளியிடும் வங்கிகளிடம் முழுமையாக ஒப்படைத்துள்ளது. தற்போது வாடிக்கையாளர்கள் குறித்த தகவல்களை KYC அவ்வப்போது புதுப்பிக்க வேண்டியது பல பிரிவுகளில் கட்டாயமாக உள்ளது. இந்த வரிசையில் வாகனம் குறித்த தகவல்களை தெரிந்து கொள்ளும் KYV என்ற புதிய நடைமுறையும் அமலுக்கு வந்துள்ளது. ஃபாஸ்டாக் முறைகேடுகள் அதிகரித்ததே இந்த புதிய நடைமுறைக்கு காரணமாகும். சில லாரி ஓட்டுநர்கள் கார்களுக்கான ஃபாஸ்டாக்கை பயன்படுத்தி சுங்கச்சாவடிகளில் குறைவான கட்டணத்தை செலுத்தி வந்தனர். இது போன்ற சிக்கல்களை சமாளிக்க ஒரு நாடு தழுவிய பாதுகாப்பை உருவாக்குவது அவசியமானது. இதன் விளைவாகவே KYV அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆனால் இனி அவசியமில்லை. ஏற்கனவே கார்களுக்கு வழங்கப்பட்ட ஃபாஸ்டாக்குகளுக்கு KYV இனி வழக்கமான தேவையாக இருக்காது. இருந்தாலும் ஃபாஸ்டாக் கலன்று தவறுவது, தவறான வளங்கள் அல்லது தவறாக பயன்படுத்தப்படுதல் போன்ற புகார்கள் எழும்பும் குறிப்பிட்ட சந்தர்ப்பங்களில் மட்டுமே KYV கட்டாயமாக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சகம் கூறுகையில், இந்த சீர்திருத்தம் செல்லுபடியாகும் வாகன ஆவணங்கள் இருந்த போதிலும் ஃபாஸ்டாக் செயல்படுத்தப்பட்ட பிறகு KYV தேவைகளால் சிரமங்களையும் தாமதங்களையும் சந்தித்த லட்சக்கணக்கான சாதாரண சாலை பயனர்களுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க நிவாரணத்தை கொண்டு வரும் என்று குறிப்பிட்டுள்ளது. மேலும் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் NHAI பயனாளர்களுக்கான செயல்முறையை எளிதாக்குவதோடு துல்லியம், இணக்கம் மற்றும் அமைப்பு ஒருமைப்பாடு ஆகியவற்றை உறுதி செய்ய வெளியிடும் வங்கிகளுக்கான ஃபாஸ்டாக் முன் செயலாக்க சரிபார்ப்பு விதிமுறைகளை வலுப்படுத்தியுள்ளது. வாகன தரவு தளத்திலிருந்து வாகன விவரங்கள் சரிபார்க்கப்பட்ட பின்னரே ஃபாஸ்டாக் செயல்படுத்த அனுமதிக்கப்படும். Subscribe to One India and never miss an update. Rubilux Paints, best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints.